கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் கர்த்தர் தாமே பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் சார்லஸ் ஃபோக்கோ. இவருடைய பிறப்பு 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1858 வருடம். இவருடைய இறப்பு 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1916 வருடம். இவருடைய நாடு பிரான்ஸ். இவருடைய தரிசன பூமி அல்ஜீரியா. தனிமையான தியான வாழ்வில் தனது துறவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நான் என்னையும் அறியாமல் பிறருக்கு உதவி செய்வதில் மூழ்கியிருக்கிறதை கண்டு வியப்படைந்தேன். தினமும் இரவு உணவு உண்ணும் சமயத்தில் என் வீட்டுக்கு விருந்தினர் வருகின்றனர், தங்க இடம் கேட்கின்றனர். காலை உணவு நேரத்திலும் என் வீட்டில் விருந்தினர் இருக்கின்றனர். இதற்கு ஒரு நாளும் முடிவே இல்லை. சில நாட்களில் இரவிலும் 10-11 விருந்தினர் வந்து கூடிவிடுகின்றனர். தினமும் 60 முதல் 100 விருந்தினர் வரை என்னை பார்க்க வருகின்றனர். எனது இல்லத்திற்கு காலை 5 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை மக்கள் வந்து செல்வதால் அது ஒரு தேன் கூடு போல தோற்றமளிக்கின்றது. இந்த வார்த்தை சார்லஸ் ஃபோக்கோவின் வார்த்தை. யார் இவர்? பிரான்ஸ் நாட்டில் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்த இந்த சார்லஸ் கிறிஸ்துவின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து துறவியானார். புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட இவர் இயேசுவை போல வாழ ஆசை கொண்டார். 1901ஆம் ஆண்டு தன் மிஷனரி பயணத்தை அல்ஜீரியாவை நோக்கி ஆரம்பித்தார். தோரக் மக்களின் நலனுக்காக கோவில் ஒன்றினை அமைத்து அதன் உச்சியில் ஒரு சிலுவையை நாட்டினார். இதுவே அந்நாட்டின் முதல் திருச்சபை. நாடோடியாக வாழ்ந்த தோரக் மக்களுக்கு அவர்கள் மொழியிலே நற்செய்தி கூறி மக்களின் வாழ்வை நிலைப்படுத்தினார். துறவு மடத்தை ஆரம்பித்தார். தியானங்களையும் எழுத ஆரம்பித்தார். ஏழை மக்களின் துணிகளை சலவை செய்து கொடு, அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை சுத்தம் செய், கூடுமானவரை இவற்றையெல்லாம் நீயே செய், பொது கழிவறைகளை நீயே கழுவு, பணி செய்யவே வந்தேன் என்று இயேசுவை பின்பற்றி நீ ஒரு பணியாளனாகவே இரு என்று கூறிய சார்லஸ் தன் வாழ்நாளெல்லாம் பணியாளனாகவே வாழ்ந்து இயேசுவின் சிறிய சகோதரர்கள் என்ற ஒரு அமைப்பை உலகிற்கு தந்து உன்னதரிடம் சென்றார். அன்பானவர்களே, பிறருக்கு பணி செய்வதில் உங்கள் செயல்கள் எப்படி இருக்கிறது? இயேசுவின் துன்பத்தில் பங்கு கொண்டால்தான் அவரது இன்பத்திலும் பங்கு கொள்ள முடியும். இது சார்லஸ் ஃபோக்கோவின் வார்த்தைகள். அன்பானவர்களே, இந்த சார்லஸ் ஃபோக்கோ ஒரு செல்வ சீமானாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட்டு ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார். ஊழியத்தின் பாதையிலே துறவு மடத்தை நிறுவிய பொழுது தன்னுடைய துறவு மடத்திலே இருக்கிறவர்களை அழைத்து, நாம் தான் பிறருக்கு பணி செய்ய வேண்டும், நாம் தான் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும், நமக்கு பிறரை பணியாளராக உதவியாளர்களாக நியமித்துக் கொள்ளக்கூடாது. அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, பணி செய்வது, அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது, இது தன்னுடைய வாழ்வின் முக்கியமாக அவர் கருதினார். இந்த நாட்களிலே நமக்கு பணி செய்வதற்கு அநேக பணியாளர்களை நாம் நியமித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நாம் ஊழியம் செய்த வந்துவிட்டாலே நமக்கென்று தானாக அநேக பணியாளர்கள் உருவாகி விடுகின்றனர். அவர்களை நாம் பயன்படுத்துகின்றோம்.
ஆனால் இந்த சார்லஸ் அப்படி அல்ல. தான் ஒரு ஊழியனாக இருந்தாலும் தான் மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கூடுமான வரையில் ஏழை மக்களுடைய துணிகளை துவைத்து கொடுக்கவும், அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை சுத்தம் செய்வதும் நாமே செய்ய வேண்டும், பொது கழிவறைகளை எல்லாம் நாமே சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான எளிமையான ஒரு வாழ்வுக்கு அச்சாரமிட்டார். இயேசு ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்லுகின்றார். நம்மையும் ஆண்டவர் பணி செய்ய அழைக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக நாம் பணி செய்கிறவர்களாய் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம், மத்தேயு 1-2 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.